திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா? திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா? அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா? கந்தன் திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா? அருமறந்தாம் திருநீற்றை பத்தி நம்ம கோவை கமலாமா அழகா பேசியிருக்காங்க. வாங்க கேட்டு ரசிப்போம். சங்கரா டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். கந்தன் திருநீர் அணிந்தால் கண்ட பிணி ஓடி விழும், குந்ததங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடி வரும். கந்தன் திருநீர் அணிந்தால் கண்ட பிணி ஓடி விழும். மனமிகுந்த சாம்பலில் மகிமை இருக்குதடா, மனமுடன் அணிவோர்க்கு மகிழ்ச்சியை பெருக்குதடா. தினம் தினம் நெற்றியில திருநீற்றை அணிந்திடடா, தீர்ந்திடும் மற்றவெல்லாம் தெய்வம் துணை காக்குமடா. கந்தன் திருநீர் அணிந்தால் கண்ட பிணி ஓடிவிடும். கந்தன் திருநீர் அணிந்தால் எல்லாருக்குமே தெரியும். இந்த வீதி அணிஞ்சுன்னு யாராவது வந்தா, ஓ முருக பக்தன் போல இருக்க, வீதி அணிஞ்சா முருகா 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 முருகா. எல்லாருக்கும் யார் வீதி அணிஞ்சு வந்தாலும் அந்த வீதிக்குள்ள ஒரு மகா பெருமை, சிவனுடைய பெரிய ஒரு ரட்சை. அது நம்ம வீட்டிலேருந்து குழந்தைகள் வெளியில் போனால் கூட, ஏய் தின்னுருட்டுண்டியா, ஏம்மா வெளியில் போகும்போது தின்னுருட்டுக்கோமா, ஏன்னா அது நமக்கு காவல். தின்னூறுங்கிறது சாமானியம் இல்லைம்மா, விபூதி. அடாடா, மனம் மிகுந்த சாம்பலில் மகிமை இருக்குதடா. அந்த மகிமை இதில் ரொம்ப இருக்கு. சிவனுடைய பெரிய ரட்சை. விபூதி அணிஞ்சிட்டு போயிட்டாலும் ரட்சைன்னு நான் சொன்ன பத்தில. அதனால குழந்தைகளே, அம்மா எனக்கு விபூதி இட்டுடு, இன்னைக்கு இடலே நீ அப்படின்னு கேட்கும், கேட்டு வாங்கிக்கும். முருக பக்தன் எல்லாருக்குமே அது. அதனால தான் விபூதிக்கு பல பெருமை. நம்ம திருச்செந்தூரில் இலை விபூதின்னு கொடுப்பா, தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். வெள்ளை விளையார்னு அதை பன்னீர் இலையில மடிச்சு கொடுப்பா. பன்னீரில் அபிஷேகம், வெந்நீரில் அலங்காரம், அதிரூபம் கொண்ட முருகன். முருகா அதிரூபம். அந்த பன்னீரில் அபிஷேகமும் வெந்நீரில் அலங்காரமும், அதாவது வெந்நீர்னா நம்ம விபூதி, அதில் அலங்காரமும் அதிரூபமாக இருப்போம் என்ன அப்போ முருகன். அதனால் இலை விபூதி அங்கே வெள்ளை விளையார்னு அந்த விபூதி பன்னீர் இலையில் கொடுக்கறதாக ஐதீகம். அதை விட்டுட்டாலே சகல வியாதியும் போயிடும். திருச்செந்தூரில் பன்னீர் இலையில தான் விபூதி மடித்து கொடுப்பா இல்லையா? ஏன்னா அங்கே நிறையா பன்னீர் மரம் இருக்குது, அதனால மடித்து கொடுக்குறாளோ நீங்கள் நினச்சிப்பேன். ஆனால் அது கிடையாது. அந்த பன்னீர் மரத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. சூரசம்ஹாரங்களாம் முடிஞ்சு விட்டோம்னா, சூரசம்ஹாரங்களாம் முடிஞ்சு விடுத்து, எல்லாருக்கும் ஓய்வு வேணும். அப்படியே காலார அப்படியே உட்காந்துருந்தா, சரி எல்லாரும் போகலாமா, நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம புறப்பட்டுலாமா அப்படின்னு எல்லாம் தேவர்கள்லாம் கேட்டா. அதுக்கு எல்லாரும் இல்லை இல்லை, எனக்கு இந்த உலகமே வேண்டாம், என்னப்பன் திருச்செந்தூர் முருகன்கிட்டயே நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறது, நம்ம பன்னீரா மரமாக கூட மாறி நம்ம எல்லாரும் இங்கேயே இருக்கலாம். ஏன்னா பன்னீரில் அபிஷேகம் முருகனுக்கு இருக்கு. அதனால அந்த பன்னீர் மரமாகவே நம்ம எல்லாரும் இங்கே இருக்கலாங்கிற ஒரு ஐதீகம். அதனால தான் அந்த பன்னீர் இலையில் விபூதி கொடுக்கறதாக ஐதீகம். ஏன்னா அந்த பன்னீர் இலைக்கு அவ்வளோ விசேஷம், அந்த விபூதிக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். விபூதிக்கே உண்டான பெரிய பெருமை அது. திருநீரோட மகிமை என்னன்னா, சிவலிங்கம் இல்லாத ஊர் இல்லையா? அதே மாதிரி நீரில்லா நெற்றி பாழ்னா என்னன்னா, நீரை மாற்றவே முடியாது. நீர்னா திருநீர்னா அது திருநீர் தான். பிறவியை அறுக்கிறது நம்ம திருநீர் தான். மறுபிறவியே இல்லாமல் இருக்கணும்னா பிறவாத வரம் வேண்டும், என் பிழையால நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும், பிறவாத வரம் வேண்டும், என் பிழையால நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும். இந்த திருநீற்றை இட்டுனுட்டால பிறவியே கிடையாது, அதுதானே. அதனால இந்த திருநீருடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். முருகனோட பெருமை மாதிரி இந்த நீருக்கும் ஒரு பெரிய பெருமை உண்டு. அதே மாதிரி நம்ம பழனியில பழனிமலை ஆண்டியத்தான் பார்க்க வந்தோம் சாமி, நடையா நடந்து வந்தோம் காக்க வேணும் சாமி. பழனிமலை ஆண்டியத்தான் பார்க்க வந்தோம் சாமி, நடையா நடந்து வந்தோம் காக்க வேணும் சாமி.
பழனிமலை உச்சியிலே பழம் இருக்குது, அதை பார்த்து பார்த்து ருசிப்பவர்க்கு மனம் இனிக்குது. பழனிமலை ஆண்டியத்தான் பார்க்க வந்தோம் சாமி, கால்நடையா நடந்து வந்து காக்க வேணும் சாமி. மத்தியானம் உச்சிகால பூஜை, நவபாஷானத்துலேருந்து அப்படியே வீவுதி எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பா. எல்லாருக்கும் சர்வ ரோகமும் எல்லா குறைகளும், ரோகத்தில் இருக்கிற வியாதியா மட்டும் இல்லை, மனக்குறை மன சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சு கொடுக்குற நம்ம பழனியப்பன் விபூதி, பழனி ஆண்டியோட விபூதி, திருச்செந்தூர் விபூதி, பழனி விபூதி, ஆறுபடை வீடு விபூதி, எல்லா முருகன் கோவில் விபூதிக்கும் தனி அலாதியான ஒரு மதிப்பும் பெருமையும் பெரிய தாற்பயமும் உண்டுன்னு இது மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.